அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நரசிங்கராயன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி சரவணன். கட்சியின் பொருளாளர் பதவியில் இருக்கும் சரவணன் அதே பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவரை பின்தொடர்ந்து காதலிக்கும்படி தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. 25 வயதான சரவணன் 13 வயது சிறுமிக்கு காதல் தொந்தரவு கொடுத்து திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்திய நிலையில் சரவணன் டார்ச்சர் தாங்க முடியாமல் பயந்து போன அந்த சிறுமி ஒரு நாள் தனது தாயிடம் சொல்லி அழுததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சிறுமியின் தாயும் சரவணனின் வீட்டுக்கு சென்று இனிமேல் தனது மகளுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என கண்டிப்புடன் கூற சரவணனின் தந்தையும் மகனை கண்டித்து வைப்பதாக கூறி சமாதானம் பேசியதாக கூறப்படுகிறது. அம்மா என்ன இந்த சரவணன்ற பையன் வந்து எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாம்மா, ஸ்கூல் போகிற வழியிலலாம் எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறான், எனக்கு ஸ்கூல் போவே பிடிக்கலாமான்னு சொல்லியிருக்குது. எங்கள் அக்கா போய் அந்த வீட்டில் போயிட்டு எங்கள் வீட்டுக்கார செத்து இன்னும் 1 வருஷம் முடியல, அதுலேருந்தே நாங்கள் மீண்டு வராமல் இருக்கிறோம். இப்போ திரும்பி உங்கள் பையன் வந்து டார்ச்சர் கொடுக்குது, எங்களுக்கு இந்த வேதனைலாம் வேண்டாம், நாங்கள் எங்கேயோ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோமோ இல்லையோ ஏதோ நாங்கள் பழிச்சிட்டு போகிறோம். இந்த பையன் எதுக்கு என் பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுக்குது, நான் 3 குழந்தைங்களோட நான் வந்து உங்கள் வீட்டாண்டே எண்ணெய் ஊற்றின்னு கொளுத்திப்போம் அப்படின்னு அப்படிலாம் பேச நான் மிரட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டார் அவங்க அப்பா. வீட்டில் சொல்லி கண்டித்த பிறகும் கூட சரவணன் அடிக்கடி சிறுமியை டார்ச்சர் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. சிறுமி விலகி விலகி சென்றாலும் வலுக்கட்டாயமாக வற்புறுத்திய சரவணனின் காதல் தொந்தரவு ஒரு கட்டத்தில் எல்லை மீறி சென்றிருக்கிறது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக ஊரில் நடந்த காதணி விழாவிற்காக சிறுமி சென்றிருக்கிறார். அப்போது பாதி வழியில் வந்த சரவணன் சிறுமியை வழிமறித்து கையை பிடித்து இழுத்து சென்று அநாகரீகமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது சரவணனின் அக்காவான சங்கீதாவும் இருந்ததாக கூறப்படும் நிலையில் தனியாக அழைத்து செல்லப்பட்ட சிறுமிக்கு என்ன நடந்தது என பெற்றோர் சந்தேகம் கிளப்பியது திடுக்கிட வைத்திருக்கிறது. போகிற வழியில் அந்த குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். குழந்தை விஜய் ரசிகர் தான் சார் அந்த பிள்ளையும். சரி நியாயம் கிடைக்குன்னு அதுவும் போராடுது, நாங்களும் போராடுறோம். வந்து அந்த குழந்தைய என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார். அந்த பையன் கூட்டின்னு போயிருக்கான். அந்த விஜய் ரசிகர் மன்ற செயலாளராக இருக்கிறார் குணசரவணனும் சங்கீதா, அவங்க 3 பேர் கூட்டு போய் அந்த வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார். அந்த வீட்டில் இருந்து பதச்சு குழந்தை ஓடி வந்து அம்மா அம்மான்னு அழுதுச்சு. என்னம்மான்னு கேட்டால் எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னுச்சு. இதற்கு பிறகு முகம் நிறைய பதற்றத்துடன் அழுது கொண்டே வீட்டுக்கு சென்ற அந்த சிறுமியை ஆசுவாசப்படுத்திய தாய் காலையில் பார்த்து கொள்ளலாம் என தூங்க வைத்த நிலையில் அறைக்குள் சென்ற அந்த சிறுமி குழந்தை தூங்குவதற்காக கட்டப்பட்டிருந்த தொட்டிலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தந்தை இறந்து ஓராண்டு கூட ஆகாத நிலையில் அதற்குள்ளாகவே மீண்டும் ஒரு துக்க நிகழ்வு அந்த வீட்டில் அரங்கேறி இருக்கிறது. நன்றாக படிக்கும் வழக்கம் கொண்ட அந்த சிறுமி சரவணனின் காதலை ஏற்க மறுத்து வந்த நிலையில் சம்பவத்தன்று சரவணன் முரட்டுத்தனமாக அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதை பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. இவங்க 3 இட்டுன்னு போய் என் பொண்ணை என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார். வீட்டுக்கு அழுதுன்னு வச்சு என்னன்னு கேட்டால் எதுவும் சொல்லுங்க சார். சரி நான் காலையில் விடிஞ்சு பேசிக்கலாம் படுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க சொன்னேன். திடீர்னு போய் பார்த்தா தூக்க மாட்டேன்னு வாங்குது சார் என் குழந்தை. அத்தோடு வலுக்கட்டாயமாக கையை பிடித்து இழுத்து சென்ற சரவணனிடமிருந்து சிறுமியின் அண்ணன் தான் அந்த சிறுமியை காப்பாற்றி அழைத்து சென்றிருக்கிற விஷயம் தெரிந்ததும் சிறுமியின் தாயும் ஆத்திரம் பொறுக்க முடியாமல் எதிர்த்து கேட்க பதிலுக்கு சரவணனின் அக்காவான சங்கீதா சிறுமியை கீழ்த்தரமாக குறிப்பிட்டு ஆபாசமாக பேசியதாக சொல்லப்படுகிறது. பணக்கார மாப்பிள்ளை என குடும்பத்தோடு சேர்ந்து வளைத்து போட பார்க்கிறீர்களா என தனது தம்பி மீது தவறை வைத்துக் கொண்டு அந்த அப்பாவி சிறுமியை அக்கா சங்கீதா பழித்து பேசியது சிறுமிக்கு இன்னும் மனக்காயத்தை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் காலையில் பேசிக்கொள்ளலாம் என தாய் ஆசுவாசப்படுத்தி தூங்க அனுப்பியும் கூட மன உளைச்சலில் சிறுமி தற்கொலை முடிவை நோக்கி சென்றதாக சொல்லப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞரான குணசரவணனின் மைத்துனர் தான் தற்போது வழக்கில் சிக்கியிருக்கும் டி சரவணன் என்ற நிலையில் மாவட்ட செயலாளர் மனைவி சங்கீதாவின் மீதும் போக்சோ வழக்கு பதிவாகியிருக்கிறது. சிறுமியை தரம் தாழ்ந்து பேசிய டி சரவணனின் அக்காவான சங்கீதா மீதும் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான அவரை வலை வீசி தேடி வருகின்றனர். ஆடி ஓடி விளையாட வேண்டிய பள்ளி பருவ சிறுமிக்கு காதல் டார்ச்சர் கொடுத்து திருமணத்திற்கு வற்புறுத்தி தற்கொலைக்கு தூண்டியதாக தவேக நிர்வாகி சிக்கியிருப்பது அதிர்ச்சியின் உச்சமாக உள்ளது.